அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவை இந்தியா மீண்டும் மீண்டும் சீண்டிக் கொண்டே இருக்குது அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த சில வல்லுநர்கள் ரொம்பவுமே ட்ரம்ப்பை இலக்காரமாக இந்தியா பார்க்குதுன்னு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. நண்பர்களே, ட்ரம்ப் என்னதான் உதாரிட்டாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை இந்தியா ஒரு கைப்புள்ள ரேஞ்சுக்கு தான் பார்க்குது அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகளை அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 48 மணி நேரத்துக்குள்ளாக நடந்த சில சம்பவங்களை வைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் நம்ம ஊர் கைப்புள்ளைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நண்பர்களே, என்னதான் பண்ணினாலும் எப்படி உதாரிட்டாலும் இந்தியாவை மடக்க முடியலையே, இந்தியா நமக்கு சலாம் போட மாட்டேங்குதே, பிரதமர் மோடி இந்த மாதிரி என்னை வச்சு செய்யறாரே அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய நெருங்கியவர்களிடம் புலம்பி தள்ளுவதாக செய்திகளும் வெளியாகி இருக்குது. இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபராக தான் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அப்படின்னு தமிழ் பாட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப்பை பார்த்து இப்படித்தான் பாடிக்கிட்டு இருக்கிறார் இப்போ அப்படின்னு உலக அரங்கில் பல ராஜதந்திர பாதுகாப்பு வல்லுநர்களும் சுட்டிக்காட்டி வர்றாங்க, ட்ரம்ப்பை எச்சரித்து வர்றாங்க. கடந்த பல மாதங்களாக இந்தியாவை எப்படியெல்லாமோ உருட்டி மிரட்டி பார்க்கிறாரே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ அடங்க மறுக்கிறாரு அப்படின்னு உலக ராஜதந்திர வல்லுநர்கள் இப்பொழுது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்தியாவை மிரட்ட முயற்சித்து தோல்வி அடைகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அமெரிக்காவுடைய செல்வாக்கு உலக அரங்கில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதே சமயத்தில் இந்தியாவுடைய செல்வாக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற அந்த ஒரு மதிப்பும் உலக அரங்கில் உயர்ந்து கொண்டே போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இதை துளியும் உணராம ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செய்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க சில எக்ஸாம்பிள்ஸை கொண்டு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 நாட்களுக்குள்ளாக சில விஷயங்கள் நடந்திருக்குது. அதுவே இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும். 2 தினங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு வந்திருந்தாரு பிரேசிலுடைய துணை அதிபரான ஆல்க்மென் அப்படிங்கிறவர். அவர் வரும்போதே அங்கிருந்து ஒரு பெரிய டெலிகேஷனை கூட்டிட்டு வந்தாரு. அவர் இந்தியாவுக்கு 3 நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக வந்திருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பிரேசிலுக்குமான வர்த்தக உறவை மேம்படுத்துவது அப்படிங்கிறதான். அந்த பேச்சுவார்த்தைகளை மிக முக்கியமாக கச்சா எண்ணெய் பரிவர்த்தனை இடம்பெற்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். உலக அரங்கில் பிரேசிலும் ஒரு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ற நாடு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். பிரேசில் நாட்டிடமிருந்து பெரிய அளவில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்குது. ரா கச்சா எண்ணெயை அந்த நாட்டு பிரேசில் நாட்டுடைய பெட்ரோபாஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவுக்கு அனுப்புது. அந்த கச்சா எண்ணெயை இந்தியாவில் சுத்திகரித்து இந்தியாவிலிருந்து டீசலை தங்க நாடு பிரேசில் நாடு வாங்கும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரேசில் நாட்டுடைய துணை அதிபர் சொன்னாரு. இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது இல்லையா, அந்த HPCL நிறுவனத்திற்கு அடுத்த ஓராண்டுகளுக்குள்ளாக 6 மில்லியன் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெயை சப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பற்றி பேசிய பிரேசில் நாட்டு துணை அதிபர் ஆல்க்மென் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இது நாங்க இந்திய நிறுவனங்களோடு போடுகிற 3வது இது போன்ற அக்ரிமெண்ட். இதற்கு முன்பே இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட நாங்க இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். இப்பொழுது HPCL கூட போட்டிருக்கிறோம்.
நாங்கள் வந்து வெறுமனே கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு விற்கிறதோடு நிற்கவில்லை எங்களுடைய உறவு. பிரேசிலுக்கு பெரிய அளவில் டீசல் தேவைப்படுகிறது. நாங்கள் கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்துட்டு இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களான HPCL, IOC போன்ற நிறுவனங்களிடமிருந்து நாங்கள் வந்து பல மில்லியன் பேரல் அளவுக்கு டீசலை நாங்கள் திருப்பி வாங்குகிறோம். இதற்கான அக்ரிமெண்ட்லாம் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதோடு நிற்காமல் மேலும் அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்கா பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற நாடுகளை குறி வைத்து பழிவாங்குது. இன்றைக்கு அமெரிக்கா விதிச்சிருக்கிற அந்த இறக்குமதி வரி விகிதம் இருக்குல்ல, அதுலேயே ஆக அதிகமாக பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் தான் 50% வரியை விதிச்சிருக்கிறாரு ட்ரம்ப்பு. இது வந்து வேணும்னே பிரிக்ஸ் அமைப்பை வலுவிழக்க செய்யறதுக்காக இவர் செய்கிற விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தும் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இப்பொழுது நாங்கள் அமெரிக்காவுடைய டிபெண்டன்சியை குறைச்சிக்கிட்டு, அதாவது அமெரிக்காவை நாம் சார்ந்திருக்கிறதை குறைத்து கொண்டு விட்டு எங்களுக்குள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள வர்த்தகத்தை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? பிரேசிலுடைய வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, கச்சா எண்ணெய் வர்த்தகத்தோடு நாங்கள் நிறுத்தவில்லை, அதற்கு அடுத்ததாக சர்வீசஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது சாஃப்ட்வேரு, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் போன்ற பல விஷயங்களில் நாங்கள் வர்த்தக உடன்பாடுகளை எட்டியிருக்கிறோம். அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ளாக இந்திய பிரேசில் வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பிரேசில் நாட்டு துணை அதிபர் இங்கே வந்தார் இல்லையா, இவர் மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இதே போல் இன்னொரு விஷயம் நடந்தது. ஆனால் அது வந்து அமெரிக்காவுக்கு இதை விட பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னே சொல்லணும். அது என்னன்னா, ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு டீம் வந்து இந்தியா வந்திருக்கிறாங்க நண்பர்களே. அவங்க வந்து இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஏற்கனவே EFTA அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க அளித்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அடுத்த 15 ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியாவில் நாங்கள் 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னா எவ்வளவு இந்திய ரூபாயில் அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, அது கிட்டத்தட்ட 88 லட்சம் கோடிகளுக்கும் மேலாக வருது அப்படின்னே சொல்லணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஐரோப்பிய நிறுவனங்கள் இந்தியாவில் செய்கிற முதலீடு மட்டும்தான், வர்த்தகம் அல்ல. வர்த்தகம் வந்து வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட 100 பில்லியன் அளவுக்கு இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் நடந்து வருது அப்படிங்கிறது தான் உண்மை. ஐரோப்பிய யூனியன் வந்து அமெரிக்காவிடமிருந்து சற்று தள்ளி நின்று இந்தியாவோட ட்ரம்ப் யாரை வந்து இன்றைக்கு வச்சு செய்யணும்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரோ அதே நாடான இந்தியாவோடு இப்படி ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டு அதை மேலும் வலுவடைய செய்யறதுக்கு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக நாங்கள் மாற்ற விரும்புகிறோம் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியாவை நெருங்குது அப்படின்னாக்க இந்தியாவுடைய பலம் உலக அளவில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படிங்கிறதான் காட்டுது அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா கிழிச்ச கோட்டை தாண்டாமல் இருக்கிற நாடுகள் தான் ஐரோப்பிய யூனியன் நாடுகள். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் முழுவதுமே முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்தே அவங்க இருந்துட்டாங்க. ஒரு போர்னாலோ ஒரு சண்டைனாலோ எதா இருந்தாலும் சரி அமெரிக்காவை தான் அவங்க நாடுறாங்க. வர்த்தகத்திலையும் சரி அமெரிக்க மார்க்கெட்டை தான் இவங்க பெரிய அளவில் நம்பியே இருந்தாங்க. இந்த நிலை இப்பொழுது ட்ரம்பால் மெல்ல மெல்ல மாறத் தொடங்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இதை இந்தியா வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்குது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக சாதுரியமாக அமெரிக்கா யாரையெல்லாம் வஞ்சிக்குதோ அவங்களையெல்லாம் தன் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்னு சில சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களும் சில சர்வதேச ராஜதந்திர வல்லுநர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா யாரையெல்லாம் வஞ்சிக்க நினைக்குது, யாரையெல்லாம் படுத்த நினைக்குதுன்னு நினச்சோம்னா அந்த லிஸ்ட்டில் உலக நாடுகள் எல்லாமே அடங்கும். அதனால தானே என்னவோ ஐரோப்பிய யூனியன் மட்டுமல்ல
இங்கிலாந்தும் இப்பொழுது இந்தியாவோடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்குது. அதை மேலும் வலுவடைய செய்வதற்கு இந்தியாவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றோம்னு இங்கிலாந்தும் சொல்லியிருக்குது. இங்கிலாந்தும் இந்தியாவும் பல விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க அப்படிங்கிறது இப்பொழுது வெளிவந்திருக்குது நண்பர்களே. அந்த செய்தி ஒருபுறம் இருக்க, மீண்டும் நாம் பிரேசிலோட பேச்சுவார்த்தைக்கு வருவோம். பிரேசிலுடைய வைஸ் பிரசிடென்ட் இங்கே வந்திருக்காரு இல்லையா, அவரோடு நடத்தியிருக்கிற பேச்சுவார்த்தையில் அவர்கள் இந்தியாவுடைய ஏவுகணைகளை வாங்குவதற்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் தெரிவித்தாங்க அப்படின்னும், அவர்களுக்கு பிரேசில் நாட்டுக்கு இந்தியா ஆகாஷ் ஏவுகணைகளை வழங்குவதற்கு முன் வந்திருக்குது அப்படின்னும் இப்பொழுது செய்திகள் லேட்டஸ்டாக நமக்கு கிடைச்சிருக்குது. இது இந்தியாவுடைய ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அது மட்டுமல்ல, இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சவால் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா பிரேசில் நாடு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்குது இல்லையா, நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்குது. அதற்கு கீழே தான் இந்த பனானா ரிப்பப்ளிக்னு சொல்லுகிற அந்த சிறு நாடுகள்லாம் இருக்குது. பனாமா இருக்குது, அதற்கு கீழே மெக்சிகோ இருக்குது, அதற்கு பிறகு பிரேசில் இருக்குது. பிரேசில் ஒரு மிகப்பெரிய நாடு. இப்போ நாம் ஆகாஷ் ஏவுகணைகளை பிரேசிலுக்கு கொடுத்தோம்னா இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஆகாஷ் ஏவுகணைகளுடைய ரேஞ்சு அமெரிக்கா வரைக்கும் இருக்கும். பிரேசிலிருந்து ஆகாஷ் ஏவுகணைகளை ஏவுனா அது அமெரிக்காவில் எந்த இடத்தை வேணால் தொட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஆகாஷுடைய லேட்டஸ்ட் ஏவுகணை 5000 கிலோமீட்டர் போகக்கூடிய வல்லமை பெற்றது நண்பர்களே. ஆகாஷ்ங்கிற சீரீஸில் நம்ம எல்லா ரேஞ்சையும் வச்சுருக்கிறோம். அந்த ஆகாஷ் ஏவுகணைகளை இந்தியா பிரேசிலுக்கு வழங்குவதற்கு முன் வந்திருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இந்தியா விடுத்திருக்கிற மிகப்பெரிய நேரடியான அச்சுறுத்தல் அப்படின்னு சில வல்லுநர்கள் சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியில் வந்த பிறகு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது அடுத்த ஒரு சில நாட்களில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கிற மிகப்பெரிய நேரடியான எச்சரிக்கையாகவே அவர் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். ட்ரம்ப் இதை பற்றி என்ன சொல்லுகிறான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பற்றிய பேச்சுவார்த்தை இன்னும் வரவில்லை. ஆனால் இந்தியா பிரேசிலுக்கு எதிர்காலத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை வழங்குவதற்கும் தயாராக இருக்குது அப்படின்னு இந்தியா பிரேசிலுக்கு சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த பிரேசிலுக்கு நம்ம பிரம்மோஸை கொடுத்தோம்னா அமெரிக்கா உண்மையிலேயே ஆடி போயிடும் அப்படிங்கிறதான் உண்மைதான். ஏன்னா பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த ரேடார்லையும் பார்க்க முடியாது, தடுக்க முடியாது. அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் பிரம்மோஸ் ஏவுகணையை கண்டுபிடித்து தடுத்து அழிக்க முடியாது அப்படிங்கிறதான் நிலையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா பிரேசிலுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின் அப்படிங்கிறது தான் உலக வல்லுநர்கள் சொல்கிற விஷயமாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பயங்கர கொதிப்படைய செய்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ட்ரம்ப்பு அப்படி கண்டுங்கானாமல் வலிக்கலடா, எவ்வளோ அடித்தாலும் வலிக்கலடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் இந்தியா அப்படியே வடிவேலுவா மற்றவனுங்கெல்லாம் வச்சு அடித்த மாதிரி தொடர்ந்து ட்ரம்ப்பை வச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.